வெல்கம் டு சமையல் கட்டு சேனல். நான் உங்கள் ரோஜா சுரேஷ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே முட்டை இல்லாமல், மைதா மாவு இல்லாமல், அவன் இல்லாமல் சூப்பரான டம்ளர் கேக் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த சேம் கப்பில் தான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் இன்றைக்கி நம்ம அளக்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் நான் 3/4 கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் அந்த கப்பு காமிச்சேன் இல்லைங்களா, அதே கப்பு அளவில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட அரைச்சி வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் நீங்கள் நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேம் கப்பில் 3/4 கப் பால், காய்ச்சின ஆற வச்ச பால், இதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி விடாத பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு கூட சொல்லலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி ஸ்பூனாலே கலந்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டெக்ஸ்சர் காமிப்பேன் பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக கலந்து எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்சர் வந்துடுச்சுன்னா நம்மளோட கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக்கு தனியாக பாத்திரம்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் குடிக்கிற டீ குடிக்க கப்லேயே நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய டம்ளர் 2 எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது கூட மாவையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கேக் பிடிக்காமல் வரும், நல்லா ஒட்டாமல் வரும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேக் பவுடர் இருக்குங்களா, அது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது பொங்கி வரும்போது உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரும்போது நல்லாயிருக்கும். இப்படி தட்டி விட்டிங்கன்னா உள்ள பபிள்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகிடும். இன்றைக்கி எனக்கு இந்த 2 டம்ளர் மட்டும் இல்லாமல் கூட 2 குட்டி டம்ளர் கூட எனக்கு கிடச்சிருக்கு. நான் போட்ட அளவில் பார்த்திங்கன்னா 4 கப் ஆஃப் கேக் எனக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்படி இப்போ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். 15 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ண குக்கர் வச்சுருக்கேன். நான் நல்லா ஆனில் வச்சு 15 மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி விசிலும் போட போகிறதில்ல, கேஸ் கட்டும் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இந்த ஸ்டாண்ட் மேலே தான் வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம உப்பு கொட்டணுன்னோ இல்லை அடியில் ஏதாவது தண்ணி வைக்கணுன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டாண்ட் வச்சு ஒரு டம்ளராக நீங்கள் அதில் அடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 டம்ளரையும் இதில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் போட்டு கேஸ் கட் விசில் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக குக் ஆகிறது கரெக்டாக இருக்கும். மிடில் 1 or 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது குக் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் போலவே ஆயிடுச்சு. ஆனால் 15 மினிட்ஸ் போலவே இது முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கேக் ரெடியாக இருக்குது. ஒரு நைஃப் மாதிரி வச்சு அதில் குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் எவ்வளோ அழகாக கேக் வந்திருக்கு. இனிமேட் நம்ம வெளியிலலாம் வாங்க வேணாம், வீட்லேயே சூப்பரான கேக் நம்மளாலே ரெடி பண்ண முடியும். நம்ம குட்டீஸ்க்கு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. பார்த்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கேக் ரெடி. எல்லோரும் இந்த மாதிரி ஆனுவல் லீவ்ஸில் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேக் ரெசிபி இது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.